I advise young entrepreneurs I meet, both men and women, to marry and have kids in their 20s and not keep postponing it. Youngsters must get married and have children in their 20s to fulfill their demographic duty to society and ancestors. 30 வயதை தாண்டியதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது கடினமானது. இதெல்லாம் மருத்துவத்துறையில் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அப்போ பெஸ்ட் பீரியட் என்று மருத்துவத்துறை சொல்வதே 20 வயதுக்கு மேல் 30 வயதுக்குள். இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு தேவையான எனர்ஜி என்று ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த ரோல் பிரச்சனைகள் எங்கே வருதுன்னா, ப்ரெக்னன்சியே ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட், சைல்டு பர்த் டிஃபிகல்ட்டானது, அதற்கு பிறகு சைல்டு ரியரிங் டிஃபிகல்ட்டானது. அப்போ இது நிச்சயமாக நீங்கள் ஒரு கேரியரில் போயிட்டு இருக்கும்போது அது பாதிக்கும். அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு ஆண் என்பவர் என்ன செய்ய போகிறார்? ஆனால் திருமணம் என்பதும் குழந்தை பெறுதல் என்பதும் தனிநபர் விருப்பம். ஒரு சமுதாயத்துக்கான டியூட்டி என்று அதை திணிக்க முடியுமா? கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய தினசரி செய்தி அலசல் நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது. நான் பத்ரி சேஷாத். அரசியல், கரண்ட் அஃபேர்ஸ், அதிலிருந்து சற்றே வித்தியாசமான ஒரு செய்தி. இது சமூக வலைத்தளங்களில் மிக பெரிதாக கடந்த சில தினங்களில் விவாதப் பொருளாக ஆகியிருக்கிறது. அதனால் அதை பற்றி நாம் நம்முடைய பார்வையும் கருத்தையுமே பார்த்து விடுவோம். என்டிடிவியில் இது ஒரு விரிவான செய்தியாகவே வந்திருக்கிறது. அவங்களுடைய தலைப்புச் செய்தி முதல்ல பார்த்துருவோம். ஜோஹோஸ் ஸ்ரீதர் வெம்பு அட்வைசஸ் யங்ஸ்டர்ஸ் டு மேரி அண்ட் ஹாவ் கிட்ஸ் இன் தர் 20s, ஸ்பார்க்ஸ் டிபேட். இதோடைய பின்னணி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் உபாசனா கோனிதெலா, வைஸ் சேர்பர்சன் ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் CSR அண்ட் ஒய்ஃப் ஆஃப் ஆக்டர் ராம்சரண். ஸோ ராம்சரண் என்னும் ஒரு நடிகருடைய மனைவியான உபாசனா கோனிதெலா, அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான அந்த துறையின் தலைவராகவும் இருக்கிறார். அவர் ஐஐடி ஹைதராபாத்துக்கு ஒரு மாணவர்களிடையான உரையாடலுக்கு போயிருக்கிறார். அதில் அவர் கேட்டிருக்கிறார், அந்த மாணவர்களை பார்த்து, எத்தனை பேர் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் அப்படின்னு. உடனடியாக கை தூக்கினது எல்லாமே ஆண்கள். பெண்கள் கேட்டால், நாங்கள் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, எங்களுக்கு எங்களுடைய கோல் தான் முக்கியம், நாங்கள் இந்த கெரியர் தான் எங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கை தூக்கி நாங்கள் திருமணம் செய்து கொள்ள உடனடியாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை சொல்லிவிட்டு அவர் திஸ் இஸ் நியூ இண்டியா, திஸ் இஸ் நியூ ப்ராக்ரெசிவ் இண்டியா, செட் யுவர் விஷன், டிஃபைன் யுவர் கோல்ஸ், ஓன் யுவர் ரோல் அண்ட் வாட்ச் யுவர் செல்ஃப் பிகம் அன்ஸ்டாப்பபிள். ஒரு ஃபெமினிஸ்டிக் பார்வை. அதாவது பெண்கள் திருமணங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே போய் மாட்டி அதுலேயே அந்த சுழற்சியிலேயே போய் சிக்கிடக்கூடாது. அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, அவர்களும் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்ய விரும்புகின்றனர். திருமணம் என்பது அதற்கு ஒரு விதத்தில் தடையாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை இது விரிவாக்கி முன்வைக்கிறது. உடனே முதல்ல வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வேம்பு ஸ்ரீதருக்கு கடைசியாக வருவோம். அது இந்தம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய சிறு வயதிலேயே ஒரு ஏர்லி 20ஸ்லேயே அவங்க திருமணம் செய்திருக்காங்க. இவங்கெல்லாம் பப்ளிக் பர்சனாக இருக்கிறதுனால அவங்களுடைய கல்யாண இன்விடேஷன் வரைக்கும் நமக்கு கிடச்சிருது. அவங்களுக்கு எந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எந்த தேதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாத்தையும் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ திருமணமும் குழந்தை பெற்றுக்கொள்ளுதலும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வைக்கும் உங்களுடைய சாதனைகளுக்கும் குறுக்கே வராதுங்கிற மாதிரியான ஒரு பார்வையை அவர்கள் வைத்திருந்தார்கள். நான் இதை ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் எடுத்து முன்னாடி வைக்கிறேன். இப்போ இது வேறு டிரெக்ஷனுக்கு போகுதுன்னா, ஒரு பெண் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு இன்னொரு பெண் பதில் சொல்லும்பொழுது அது வேறு மாதிரி ஆயிடுது. அங்கே ஒரு ஆண் ஒரு பார்வையை வைக்கும் பொழுது
அதுவும் வேம்பு ஸ்ரீதர் மாதிரியான ஒருவர் வைக்கும் பொழுது வேறு சில பிரச்சனைகள் வருது. நான் இந்த 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 கட்டுரையிலேயே கடைசியில வேம்பு ஸ்ரீதருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி மென்ஷன் பண்றாங்க. நான் அதுக்குள்ள போக மாட்டேன். வேம்பு ஸ்ரீதர் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிந்தவர். நானும் அவரும் ஒரே ஹாஸ்டலில் ஐஐடி மெட்ராஸில் இருந்திருக்கிறோம். மாணவர்களாக இருக்கும் பொழுதே எங்களுக்கு ஒருவர் தெரியும். அதனால் அவருடைய பர்சனல் லைஃப்குள்ளே நான் ஒரு வார்த்தையும் சொல்லப் போவதில்லை. ஆனால் அவருடைய கருத்தை மட்டும் பார்ப்போம். அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஐ அட்வைஸ் யங் ஆண்டர்பிரினர்ஸ் ஐ மீட் போத் மென் அண்ட் விமன் டு மேரி அண்ட் ஹாவ் kids in their 20s and not keep postponing it. Youngsters must get married and have children in their 20s to fulfill their demographic duty to society and ancestors. இதில் நீங்கள் இந்த சொசைட்டி அண்ட் ஆன்சஸ்டர்ஸ் இது ஒரு கடமையாக முன்வைக்கலாமா அப்படிங்கிற இது அப்படி தான் வேம்பு ஸ்ரீதர் சொல்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது யுவர் டியூட்டி. எதுக்கு? சமூகத்துக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களுடைய வம்சத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு விதத்தில் ஒரு ரிலிஜியஸ் பார்வை. இப்போ இந்து மதத்தின் அடிப்படை கருத்துக்களில் அது இன்னும் போனால் அது ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த ஒரு ஆண் குழந்தை இருந்தால்தான் இந்து மதத்துடைய அடிப்படை கருத்துக்களின்படி அந்த ஆண் அந்த வம்சத்தில் இருக்கும் முன்னோர்கள் இறந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய நீத்தார் கடமைகள்னு சிலது இருக்குது. அது நடந்தால்தான் முன்னோர்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அதுக்குள்ளே நான் எகெயின் அதை பற்றி நான் பேச போவதில்லை. பட் டு யூ ஹாவ் அ டியூட்டி டு சொசைட்டி? இந்த ஒரு கேள்வி இருக்குது. ஒரு தனிநபருக்கு குழந்தை பெற்று அந்த அந்த சொசைட்டி, அந்த சமுதாயத்தின் எண்ணிக்கையை தொடர்ச்சியாக ஒரு கட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வைத்திருப்பது என்பது உங்களுடைய டியூட்டியா? சில புள்ளிகளை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல மனிதன் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிப்பான். வேறு எந்த மிருகத்துக்கும் அது பயாலாஜிக்கல் கண்டிஷன், அவ்வளோதான். எவல்யூஷனரி பயாலாஜிக்கல் கண்டிஷன். ஒரு உயிரினம் என்பது அந்த உயிரினத்தின் தொடர்ச்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அது ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், தொடர்ந்து அது குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த உயிரினம் என்பது. ஓகே, இதற்கென்றே அது பல்வேறு ரெண்டு விஷயமாக நம்ம டார்வின் அதை சொல்லுவார். ஒன்று நேச்சுரல் செலெக்ஷன், அது உயிர் வாழ்வதற்காக அதற்கென்று சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் அதை தாக்கக்கூடிய உயிரினங்கள் இருந்தால் தப்பித்து ஓடிச் செல்வதற்கான திறமைகளை அது வளர்த்துக்கொள்ளும்னா அந்த ஒரு ஒற்றை உயிரினம் இல்லை, இதுதான் நேச்சுரல் செலெக்ஷனில் அந்த ஸ்பீஷிஸ்க்கே அந்த போன்ற தன்மை, அந்த தன்மை கொண்ட உயிரினங்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படும். அதே மாதிரி செக்ஷுவல் செலெக்ஷன், அது தன்னுடைய அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான, அதுவும் நல்ல திறனுடைய குழந்தைகளை பெறுவதற்கான ஒரு செயல்பாட்டில் இறங்கும். அதில் தான் அது சரியான மேட்டை தேர்ந்தெடுக்கும், யாருடன் சேர்ந்து குழந்தை பெறுவது என்பதை. அப்போ அதற்கான சில ப்ராசஸ். இப்போ ஏன் மயிலுக்கு அவ்வளோ பெரிய தொகை இருக்குது. ஒரு மயில், ஆண் மயிலுக்கு, ஒரு ஆண் மயில் உயிர் வாழ்வதற்கு அந்த தொகை அவசியமே கிடையாது. இது ஆரம்பத்தில் அந்த எவல்யூஷனரி பயாலஜிஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இன்ஃபேக்ட் அந்த தொகை அவ்வளோ பெருசாக இருந்தால் அதை துரத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நரியானது அதை எளிதில் பிடித்து விட முடியும். ஆனால் அதுக்கு ஏன் தொகை வருது என்றால், எதனிடம் சிறப்பான தொகை இருக்கிறதோ அந்த தொகையை அது மலர்த்தி காட்டும் பொழுது பெண்மயில்கள் அந்த ஆண்மயிலோடு சேர விரும்பும். ஸோ இதுதான் உயிரினங்களுக்கு இடையானது. அது நம்ம ஒரு பக்கத்தில் வச்சுப்போம். ஸோ அங்கே போய் நீங்கள் யூ ஹாவ் அ டியூட்டி டு சொசைட்டி, யூ ஹாவ் அ டியூட்டி டு ஆன்சஸ்டர்ஸ்லாம் பேச வேண்டிய தேவையே கிடையாது. அது உயிர் வாழ்வதே
அந்த தன்னுடைய வாழ்க்கை முடிவதற்குள்ளாக எவ்வளவு அதிகப்படியான குழந்தைகளை பெற்றெடுத்து அது அதனுடைய கூட்டத்துக்குள் சேர்த்து விடுவது என்பது மட்டும்தான். ஆனால் மனிதன் என்று வரும்பொழுது நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாக்கிட்டோம். அந்த ஸ்ட்ரக்சரில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களும் இனப்பெருக்கத்தை நோக்கித்தான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு ட்ரைபல் சொசைட்டியாக இருந்த பொழுது எண்ணற்ற குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அதாவது ஒரு மனித பெண்ணால் சாத்தியமான அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். நம்ம ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னாடி போனோம்னா, 5 ஜென்ரேஷன் முன்னாடி போனோம்னா, சென்ற நூற்றாண்டுக்கு போனோம்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் சர்வசாதாரணமாக 10-15 குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். அவ்வளோதான் சாத்தியம். சில கேசஸில் 20-25 குழந்தைகள் எல்லாம் பெற்ற பெண்கள் இருந்திருக்கிறார்கள். பட் 10 என்பது சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் அதிலேயே 4 உயிரிழந்துவிடும், 2-3 பேருக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். ஸோ எல்லாம் தாண்டி ஹேல் அண்ட் ஹெல்தி என்று சொல்பவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். அதுவும் ஒரு விவசாய மைய சமூகமாக இருந்தால் அவர்களுக்கு நிறைய கைகள் வேண்டும் வேலை செய்கிறதுக்கு. இந்த கூலிகளை வைத்து கொண்டு வேலை செய்வது என்பதெல்லாம் இல்லாத காலகட்டம் அது. நீங்கள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய வயலை உழுது அதிலிருந்து பெறக்கூடிய உணவை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். அப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, அம்மா அப்பா ஒரு குழந்தையெல்லாம் வச்சுட்டு விவசாயமே பண்ண முடியாது. அல்லது அதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் பிற்காலத்தில் உங்களுக்கு இந்த மெஷின்ஸ் வந்தது இல்லையா, இந்த கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சுரல் அப்ளையன்சஸ். நீங்கள் டிராக்டர்ஸை வைத்துக்கொண்டு உழுவது, நாற்று நடுவது, களை பிடுங்குவது, எல்லாத்தையும் ஹார்வெஸ்டர், கம்பைன்டு ஹார்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. அது அப்படியே அறுத்து தள்ளிடும் கதிர்களை. அத்தனையும் செய்யக்கூடிய மெஷின்கள் இருந்தால் தான் அது சாத்தியம். ஓகே. ஆனால் நாளடைவில் என்ன ஆயிருக்குன்னா, சமுதாயம் வளர வளர, அந்த மருத்துவ வளர்ச்சிகள் வர வர உங்களுக்கு 10 குழந்தைகளை பெற்றால்தான் 4 எஞ்சும் என்பதெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, பிள்ளை பிறப்பின் போது தாய் இறப்பது என்பதை மிக கடுமையாக குறைத்து விட்டோம். இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி, பிறந்த குழந்தை இறப்பது, பிறந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயது வருவதற்குள் இறந்து போவது என்பதையும் நாம் நீக்கிவிட்டோம். பெரும்பாலும் 1000க்கு 20 போன்ற ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான 10, அதுலேயும் கேரளம், தமிழகம் போன்ற இடங்களெல்லாம் இது இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்தியாவே சிறப்பாக இருக்கிறது. அப்போ குழந்தை இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, சொசைட்டல் ஸ்ட்ரக்சரில் குழந்தைகள் என்பவர்கள் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய இந்திய கணக்கின்படி பார்த்தால் உங்களுடைய பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு குழந்தையை படிக்க வைப்பது, அப்புறம் அந்த குழந்தை மீது பெற்றோர்கள் செலுத்தக்கூடிய நேரம், கவனம், அது அதிகமாகிடுச்சு. ஈவன் என்னுடைய ஜென்ரேஷன், எனக்கு 55 வயதாகிறது. என்னுடைய ஜெனரேஷன்லேயே அம்மா அப்பாலாம் பக்கத்தில் உட்கார வச்சு ஹோம்ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ என்ன மார்க் வாங்கினாலும், நீங்கள் 100க்கு 50 வாங்கினாலும் சரி, 100க்கு 100 வாங்கினாலும் சரி, 100க்கு 25 வாங்கினாலும் சரி, பெற்றோர்கள் உங்களை பள்ளிக்கு அனுப்புவார்கள், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு. அப்போ த காஸ்ட் ஆஃப் சைல்ட் ரியரிங், ஏன்னா மனிதர்கள் குழந்தையை பெற்று போட்டுட்டு போயிட முடியாது. நீங்கள் அந்த குழந்தையை ஓராண்டு 2 ஆண்டுகள் மட்டும் வைத்திருந்தும் விட முடியாது. இன்றைக்கு அவர்களை நீங்கள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் எல்லாம் வைத்து வளர்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ த காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகுது. இந்த காஸ்ட்டுங்கிறது வெறும் பணத்தை மட்டும் சொல்லலை, உங்களுடைய நேரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதுக்கப்புறமாக இன்னொரு ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் வருது. ஆண் பெண் அவர்களுடைய ரோல். ஆண்கள் வேலை பார்க்க வேண்டும், பெண்கள் வீட்டை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஸ்ட்ரக்சராக இருந்தது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதற்கும். அது வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் அதில் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்தது. அதுவும் முக்கியமாக முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் தான். அப்போ ஆண்கள் எல்லாம் போருக்கு போய்விட்டார்கள். இப்போ எக்கானமியை ரன் பண்ணதே பெண்கள் தான். அப்போ ஆண்கள் போர் முடிந்து திரும்பி வந்ததுக்கு பிறகு பெண்கள் எதற்கு திரும்ப வீட்டு வேலை செய்ய போக வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அது சரியான விஷயம். அப்போ அதை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களிலுமேயே
ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய சமூகம் என்றால் பெண்கள் சம பங்கை அந்த பொருளாதாரத்தில் வைக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு பெண்களும் பெண்கள் படிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, மிக நன்றாக படிக்கிறார்கள். அந்த அடாலசன்ட் ஏஜில் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் ஆண்களுக்கு தான். நீங்கள் எல்லா பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் டாப்பில் இருப்பாங்க. ஸ்கூல் டாப்பர்ஸாக தொடர்ச்சியாக பெண்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்ம நாட்டில் ஒரு டிப் வந்து அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லும்பொழுது, அதாவது 12வது படித்து விட்டு டெர்ஷரி எஜுகேஷன் ஒரு கல்லூரி படிப்பு என்று போகும்பொழுது பெண்களுடைய எண்ணிக்கையில் ஒரு குறைவு இருக்குது. ஏன்னால் இன்னும் பல சமூகங்களில் பெண்களை அந்த வயதிலேயே கல்யாணத்துக்கு தயார் பண்ணி விடுகிறார்கள். 18 வயது ஆன உடனே கல்யாணம் பண்ணிடலாம். நீங்கள் 12வது முடிக்கும்போது கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கும் உங்களுக்கு, அல்லது 18 கூட ஆகியிருக்கலாம். உடனே பல சமூகங்களில் இன்றைக்கு திருமணம் செய்து விடுகிறார்கள். ஆனால் சில சமூகங்களில் அந்த பெண்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று அனுப்புகிறார்கள். அனுப்ப ஆரம்பித்த உடனே பெண்களுக்குமே அது ஆசை வந்து விடுகிறது. ஏன்னா படிப்பு என்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமானது. அதற்கு மேலே நீங்கள் வந்து ஒரு கெரியர்னு ஒன்று எடுத்துக்க முடியுது. அப்போ இது வந்து ஒரு மல்டிபிள் கான்ஃப்ளிக்ட் இங்கே வர ஆரம்பிக்குது. இப்போ பெண்கள் எதிர்பார்ப்பது, நான் படித்தால், நான் இவ்வளவு படித்தால் எனக்கு என்ன மாதிரியான கணவன் வேண்டும், கணவன் வேண்டுமாங்கிறதுலேருந்து பல கேள்விகள் வருது. நான் இந்தியாவை மட்டும் முன்வைக்கல, பல இடங்களையும் நடக்கக்கூடியது. நான் ஏன் தனி பெண்ணாக வாழ முடியாது, இதுக்கான ஒரு கருத்தாக்கம் நிலவுகிறது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுது திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எந்த வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட திருமணங்களில் என்ன மாதிரியான ஆண் பெண் ஊடாடல் இருக்கிறது, அதில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அதன் காரணமாக வரக்கூடிய மனமுறிவுகள், விவாகரத்து, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, எவ்வளவு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வயதில் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பயாலாஜிக்கல் ஃபேக்ட் ஒன்று வருது. த யங்கர் யூ ஆர், யுவர் பாடி இஸ் பெட்டர் டியூன்ட் ஃபார் சைல்ட் பர்த். அதுக்கு நான் வந்து ஒரேடியாக 10 வயசு 15 வயசுக்கு 10 வயது 15 வயதுக்கு ஒருவர் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் 30 வயதை தாண்டியதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது கடினமானது. இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அப்போ பெஸ்ட் பீரியட் என்று மருத்துவத்துறை சொல்வதே 20 வயதுக்கு மேல் 30 வயதுக்குள். இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு தேவையான எனர்ஜி என்று ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த ரோல் பிரச்சனைகள் எங்கே வருதுன்னா, இதை முழுமையாக நாம் பெண்களிடம் விட்டுவிட்டால் குழந்தை நீதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சைல்டு பர்த் இஸ் நாட் ஈஸி. இது இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் மருத்துவ முன்னேற்றம் வந்தாலும் மனிதர்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர், பெண்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைல்டு பர்த் இஸ் டிஃபிகல்ட். அப்போ அவர்கள் 9 மாதம் குழந்தையை சுமக்க வேண்டும். ப்ரெக்னன்சியே ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட். சைல்டு பர்த் டிஃபிகல்ட்டானது. அதற்கு பிறகு சைல்டு ரியரிங் டிஃபிகல்ட்டானது. அப்போ இது நிச்சயமாக நீங்கள் ஒரு கேரியரில் போயிட்டுருக்கும்போது அது பாதிக்கும். அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு ஆண் என்பவர் என்ன செய்ய போகிறார், அவர்கள் எப்படி அதை பேசி தங்களுக்குள் அதை தீர்த்து கொள்ளப் போகிறார்கள். எஸ், அக்ரீட். ஆனாலும் வந்து பயாலாஜிக்கலி ஒரு பெண் தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ரோல் ஆஃப் மென் அண்ட் விமன் இன் த மேரேஜ் அப்படிங்கிறது பேசப்பட வேண்டியது. இது எல்லாவற்றுக்கும் ஒரு விவாதம் தேவை. பொது விவாதம் ஒரு பக்கம், அது பொது கருத்தை உருவாக்குவதற்கு தனி விவாதம், சம்பந்தப்பட்ட நபர்கள், திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் பேச வேண்டிய விஷயம் இது. பட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும். பொத்தாம்பொதுவாக ஒரே அடியாக போனால் வேறு சில பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு தீர்வை சொல்வதல்ல என்னுடைய நோக்கம், சில புள்ளி விவரங்களை சொல்வது. மேலை நாடுகள் பலவற்றிலும் ரீப்ளேஸ்மெண்ட் பர்த் ரேட் கூட கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் பர்த் ரேட்னா சில பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டில். அப்போ இறந்து போபவர்களை சரி கட்டுவதற்கான குழந்தை பிறப்பு என்று ஒரு விகிதம் இருக்குது. அது நாட்டுக்கு நாடு மாறுபடும். அந்த நாட்டின் இறப்பு விகிதத்தை வைத்து அந்த பிறப்பு விகிதத்தை பேலன்ஸ் ஆகிடும். அப்போ அது வந்து சில நாடுகளில் 2க்கு மேற்பட்டதாக இருக்கும். 2.1 2.2ன்னு இருக்கும்.
சில நாடுகளில் 1.7 1.8ன்னு இருக்கும். ரஃப்லி இந்த ஒரு வேரியேஷனில் இருக்கும். அப்போ 1.7 குழந்தைகள்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் 2 குழந்தைகளும் சிலர் 1 குழந்தையும் பெற்றுக்கொண்டால் ஆவரேஜில் அது 1.7 வரலாம். அதே மாதிரி 2க்கும் மேற்பட்ட 2+ இருக்குன்னா எல்லோரும் 2 குழந்தைகளும் ஒரு சிலர் 3 குழந்தைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கடுமையான பாப்புலேஷன் கண்ட்ரோல் என்று பல நாடுகளில், முக்கியமாக சீனாலையும் இந்தியாலையும் நம்ம ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு முதல்ல 3 குழந்தைகள் போதும்னோம் இந்தியாவில், அப்புறம் 2 போதும்னோம், அப்புறம் இப்போ 1 அப்படின்னு வந்து இப்போ வந்து நம்ம எந்த பேச்சும் பேசுறதில்ல. பட் இந்த அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், ரீப்ளேஸ்மெண்ட் பர்த் ரேட், இது 2மே வந்து உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் பர்த் ரேட் ப்ராப்ளமாக இருக்குது. இதை வந்து ஒரு கணக்கில் வச்சுப்போம். இதில் பல மேலை நாடுகளில் அவர்களுடைய பாப்புலேஷன் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ அந்த நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கான ஒரு ஊக்கத்தொகை அறிவிக்கிறார்கள். எந்த பெண்கள் 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தை அதுக்கு மேலே பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பணத்தை கொடுக்க அந்த அரசு முன் வருகிறது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ இது எல்லாமே நாமும் பார்க்க போகிறோம். இப்போ நம்முடைய பாப்புலேஷன் ஓவரால் மேலே போயிட்டுருக்கு. அது ஒரு 1.8 பில்லியன், இப்போ 1.5 பில்லியன் வந்துச்சு. 1.8 பில்லியன் வரும்பொழுது ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். அதுதான் வந்து பாப்புலேஷன் மாடல் இந்தியாவுக்கு தெரிவிக்கிறது. 1.8 பில்லியனுக்கு அப்புறமா இந்திய மக்கள் தொகை கீழே இறங்க ஆரம்பிக்கும். அது இறங்கி திரும்ப எந்த இடத்துல ஸ்டெபிலிட்டிக்கு வரும், இல்லை அது இறங்கி கொண்டே இருக்குமா? அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? ஏஜ்டு பாப்புலேஷன் சொல்லுவோம். மிக வயதானவர்கள் ஒரு சமூகத்தில் இருந்தால் அதனால் ஏற்படும் சிக்கல்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஒரு சமுதாயமாக நாம் பேச வேண்டும். ஆனால் திருமணம் என்பதும் குழந்தை பெறுதல் என்பதும் தனிநபர் விருப்பம். இப்போ ஒரு சமுதாயத்துக்கான டியூட்டி என்று அதை திணிக்க முடியுமா? இதுவும் விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று மட்டுமே தவிர, பாப்புலேஷனை குறைப்பதற்கு பயங்கர முயற்சிகள் எடுத்தார்கள். பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆட்களை எல்லாம் பிடித்து இழுத்து கொண்டு வந்து நஸ்பந்தி என்று குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சையெல்லாம் எமர்ஜென்சி காலத்தில் ஃபோர்ஸபிளாக செய்யப்பட்டது. நீங்கள் ஆண் பெண்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஒரு அறைக்குள் போட்டு குழந்தையை பெருக்குங்கள்லாம் சொல்ல முடியாது. ரைட்? அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயம் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். அந்த விதத்தில் இந்த 2 சமூக வலைத்தளத்தில் வந்த இந்த 2 விஷயமும் நம்மை இதை பற்றி சிந்திக்கவும் பேசவும் வைத்திருக்கிறது. அவ்வளோதான். நான் நிறுத்திக்கிறேன். இதில் நிறைய புள்ளிகளை தொட்டு சென்றிருக்கேனே தவிர, இதுதான் என் கருத்துன்னு நான் இப்போ சொல்லலை. இதை பற்றி மீண்டும் இந்த விவாதம் நிற்கப் போவதில்லை. இதை நாம் ஒரு பெரிய விவாதமாகவே இதை நாம் செய்வோம். மற்றபடி பொதுவான அரசியலிலிருந்து சற்றே விலகி வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த செய்தி அலசல் நிகழ்ச்சியில் கிழக்கு நியூஸ் சார்பாக சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. நான் பத்ரி சேஷாத்ரி. வணக்கம்.